கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் அப்பா. எங்களை நினைத்திருக்கிற ஒரு ஆண்டவர், எங்களுக்கு அற்புதம் செய்ய போகிற ஒரு ஆண்டவர், உம்மை நம்பி உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து விழுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வேற போக்கிடம் இல்லை, எங்களுக்கு வேற புகலிடம் இல்லை. நாங்கள் நம்புகிற நம்பிக்கை நீர்தானப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய பொற்பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது போல எல்லா நன்மைகளையும் இந்த நேரத்தில் உம்முடைய மக்களுக்கு நீர் தந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் சுவாமி. இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படி கிருபை செய்வீராக. ஆண்டவரே, ஏதோ வந்தோம், வார்த்தைகளை கேட்டோம், போனோம் என்று இல்லாதபடி இந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்தி கொள்ள எங்கள் ஆண்டவர் எங்களை பலப்படுத்தும். கிருபையத்தார் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். அல்லேலூயா. இந்த அருமையான இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அதே போல இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காகவும் ஆண்டவரை நன்றியோடு நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த லெந்த நாட்களிலே தொடர்ச்சியாக தாவீதின் பார்வையிலே கர்த்தர் என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தியானத்தின் ஆதார வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 24ஆம் சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 24:5. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த இடத்துல இந்த நாளின் தியானத்திற்கான தலைப்பு கர்த்தர் உண்மை உள்ளவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது இதனுடைய பின்னணி என்ன என்று நாம் பார்ப்போமானால், இந்த சங்கீதம் தாவீதினாலே எழுதப்பட்ட சங்கீதம். அது மட்டுமல்ல, இது தாவீது கர்த்தருடைய பெட்டியை எருசலேமுக்கு ஆடல் பாடலோடு கொண்டு வந்தார் பாருங்க. அந்த சூழ்நிலையிலே எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார். வெற்றிகரமாக அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் மலையிலே கொண்டு வந்து அவன் வைத்த பொழுது பாடின சங்கீதம் என்று சொல்லுகிறது. அதே போல இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது அந்த கர்த்தருடைய பெட்டி மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் அந்த பட்டணத்துக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த பட்டணத்தின் வாசல்களை பார்த்து பாடுகிறது போல இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சங்கீதமானது ஆண்டவருடைய மகிமையையும் ஆண்டவருடைய மாட்சிமையையும் ஆராதிக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து பாடுகிற ஒரு சங்கீதமாக, இது ஒரு ஆராதனையின் பாடலாக இந்த சங்கீதத்தை சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, இதன் பின்னணியில தான் ராஜா இந்த இடத்துல இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். அருமையானவர்களே, இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வரப்பட்டு, அதே போல அவருடைய உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் என்ன செய்யறாங்க, பிரதிஷ்டை பண்ணி வைக்கும்போது, ஆண்டவரே, இந்த இடத்துல இருந்து உம்மை ஆராதிப்பதற்கு, இந்த இடத்துல இருந்து உம்மை தொழுது கொள்வதற்கு தகுதியானவன் யார் என்கிற ஒரு கேள்வியோடு இந்த பாடல் பாடப்படுகிறது. யார் தகுதியானவன்? அதுல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 3வது வசனத்துல சொல்றான், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று ஒரு கேள்வியோடு இந்த பாடல் ஆரம்பிக்கிறது. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்துல அல்லது உம்முடைய ஆலயத்துல
யார் இருப்பார்கள், உம்முடைய ஆலயத்தில் யார் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லி அந்த பாடலை ஆரம்பிக்கிறான். இங்கதான் அந்த 5வது வசனத்தில் அவர் சொல்றாரு, அவன் எவன், அதை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு தருகிற, இன்றைக்கு தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் உண்மை உள்ளவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ யார் எதிலே உண்மையா இருக்க வேண்டும்? அது ஒரு கேள்வி நமக்கு எழும்போம். எதிலே உண்மையா இருக்க வேண்டும்? 4வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது யார் என்று சொல்லுகிறதே, அவங்க யாருன்றத ஒரு 4 காரியத்தை இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். முதல்ல அவன் என்று சொல்லுகிறது பாருங்க. யார் அப்படின்னா, யாரெல்லாம் கைகளிலே சுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த கைகளின் சுத்தம் என்று நாம் பார்க்கும்போது நம்ம செய்கிற எல்லா வேலையிலும் சரி, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளிலும் சரி, நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கைகளிலே உண்மை, இது மிக அவசியம். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அவர் சொல்லும்போது இப்படி தன்னுடைய அனுபவத்தை அங்கே சொல்றாரு. 2 சாமுவேல் 22:21 வாசிங்க. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். இங்க தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்ம கை எந்த அளவுக்கு சுத்தமா இருக்குதோ அந்த அளவிற்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறபடி நாம் பார்ப்போமானால் கைகளில் சுத்தம் உள்ளவன். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் சாமுவேலை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சாமுவேல் தன் ஜனங்களோட பேசும்போது இப்படி அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 12:3. இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாய் இருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அருமையானவர்களே, சாமுவேலினுடைய இது ஃபேர்வெல் ஸ்பீச். அவர் ஒரு நியாயாதிபதியாக தன்னுடைய காலத்தை முடிக்கிற ஒரு சூழ்நிலையில் சவுலை இப்பொழுது ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார். அப்படி ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகும்போது அதற்கு முன்னால தன் ஜனங்களிடத்தில் அவன் பேசுகிறது தான் இந்த காரியம். அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு முன்பாக சாட்சி சொல்லுங்க. என்ன சாட்சி? அவர் கேட்கிறாரு, நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாய் இருந்தேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த ஜனங்க பதில் சொல்றாங்க 4வது வசனத்துல, நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாமுவேலுக்கு ஜனங்க சொன்ன சாட்சி. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ஊழியம் செய்கிற இடத்துலையும் சரி, ஊழியக்காரர்களுக்கும் சேர்த்து தான் பேசுவேன். நான் இங்கே நிற்கிறேன், நான் உங்களிடத்துல வரும்போது நான் உங்களை ஏமாற்றி இருக்கிறேனா, நான் உங்களுக்கு தீங்கு செஞ்சிருக்கிறேனா, நான் உங்களுக்கு இக்கட்டு செஞ்சிருக்கிறேனா, முகதாட்சணியம் பார்த்துருக்கிறேனா அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அதுதான் உண்மையானது. அல்லேலூயா. இருக்கும்போது இல்லை, பிரிந்து போகும்போது. நிறைய நேரங்களில் இருக்கும்போது புகழ்வாங்க, ஐயா மாதிரி யாருமே கிடையாதுங்க, அவர் அப்படி அவர் இப்படின்வாங்க. போன பிறகு சொல்லுவாங்க, அந்த ஆள் அயோக்கியன்,
அவன் மோசமானவன், அவனை மாதிரி ஒரு கேடுகட்ட பாஸ்டரை இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தரும் சொல்ல முடியாத அளவிற்கு ஆண்டவருக்கு முன்பாக கைகள் சுத்தமாக இருக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, சாமுவேல் அவன் தன் ஜனங்களிடத்துல கேட்குறான், சொல்லுங்க நான் உங்களுக்கு அநியாயம் பண்ணினேனா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இல்லை, நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவன் இடத்திலும் என்ன பண்ணல, ஒன்றும் வாங்கவும் இல்லை. சாட்சி சொல்றாங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, நம்ம கைகளில சுத்தமா இருந்தாதான் கர்த்தருடைய கரத்துல ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியும். நம்ம கை சுத்தம் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம செய்கிற வேலையில உண்மை இல்லைன்னு வச்சுங்க, அதுல எந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பார்க்க முடியாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசி பாருங்க. அந்த இடத்துல இந்த நீதிமொழிகள் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 21:8, சுத்தமுள்ளவன், பாருங்க வேதம் சொல்லுகிறது, அசுத்தம் குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடு உள்ளவன், சுத்தமுள்ளவனோ தன் கிரியையில் செம்மையானவன். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய கிரியைகள் செம்மையாய் இருக்கணும் அப்படின்னா நம்ம கை எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். பிரசங்கியின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பிரசங்கி சொல்லும் போது இப்படி சொல்றாரு. 9ஆம் அதிகாரம் 10வது வசனம், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அப்போ நம்ம வாழுகிற இந்த வாழ்க்கையில தான் நம்ம கையின் கிரியைகள்ல என்ன இருக்கணும்? செம்மையா இருக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யார் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? யார் அவருடைய சமூகத்தில் தங்கி இருக்க முடியும்? யார் அவருடைய ஆலயத்தில் தங்க முடியும் அப்படின்னு கேட்டா, முதல்ல கைகளிலே சுத்தம் உள்ளவன். ரெண்டாவது அதே வசனம் சொல்லுகிறது, தன் இருதயத்திலே மாசில்லாதவன். ரெண்டாவதுன்னு சொல்லுது, இருதயம் சுத்தமா இருக்கணும். இன்னும் அந்த இன்னும் சொல்ல போனா இருதயத்துல என்ன இருக்கணும்? உண்மை இருக்கணும். எனக்கு அருமையான தேவஜனமே, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா? திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமா இருக்கிறது. அப்போ இந்த இருதயம் சுத்தமா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த இருதயத்துல உண்மை இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, நெகேமியா ஆண்டவருக்கு முன்னால தொடர்ந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லிக்கொண்டே வர்றார். அப்படி வரும்போது நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து பாருங்க, 7வது வசனத்திலிருந்து பாருங்க. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். பாருங்க, இப்ப ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்கிறாரு. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது ஆபிரகாமுடைய இருதயத்தை பார்க்கிறார். இருதயம் எப்படி இருந்ததா? உண்மையுள்ள இருதயமா இருந்துச்சு. உண்மையுள்ள இருதயம். ஆகவே கர்த்தர் என்ன செய்தாராம்? கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. நெகேமியா சொல்றாரு, ஆபிரகாமை அழைத்து அவனை ஆபிரகாம் என்று மாற்றி அவனுடைய இருதயத்துல உண்மை இருக்கிறத நீங்க பார்த்து அவனுக்கு அந்நியருடைய தேசத்தை தருவேன் என்று உடன்படிக்கை பண்ணீங்க, அதை அப்படியே நீர் நிறைவேற்றினீர். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. உள்ள முகத்தை பார்க்கல, முகம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். அல்ல நல்லா, ஆமாம், ஃபேஷியெல்லாம் பண்ணி பல பலன்னு வந்து கடவுளுக்கு முன்னால் உட்காந்துட்டா நம்ம ரொம்ப நல்லவங்க இல்லை. ஆண்டவர் பார்க்கிறது வேற. நம்ம அழகாக இருக்கிறோமா, கலராக இருக்கிறோமா, நல்லா பேசுகிறோமா, அப்படி பார்க்கல. அவர் என்ன பார்க்குறாரு தெரியுமா? இவங்க உள்ளத்தில் என்ன வேணும்? உண்மை வேணும்.
உள்ளத்துல உண்மை இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 28:20, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் தாவீதை குறித்து சொல்லும் போது 78ஆம் சங்கீதத்தினுடைய 72வது வசனத்தை பாருங்க. இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படி மேய்த்தான். தாவீதுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சாட்சி என்ன தெரியுமா? இவன் தன் ஜனங்களை என்ன பண்ணானா, தன் இருதயத்தின் உண்மையின்படி மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அதனால தான் இஸ்ரவேலில தலை சிறந்த ராஜா என்று பெயர் பெற்றான். இன்னை வரைக்கும் யூதர்கள் தாவீதை தங்களுடைய முதன்மையான தலைவனாக வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுது, அவன் தன் இருதயத்தின் உண்மையின்படி தன் ஜனங்களை நடத்தினான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ரெண்டாவது நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். முதல்ல கையில உண்மை இருக்கணும், ரெண்டாவது இருதயத்துல உண்மை இருக்கணும். 51ஆம் சங்கீதத்துல தாவீது பாவம் செய்த பிறகு தேவ சமூகத்தில் போய் நின்று அவன் புலம்பி அழுது அவன் கேட்ட ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? 6வது வசனம், 51ஆம் சங்கீதம் 6வது உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஆண்டவர் எதை விரும்புறாரா? உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். தாவீது கிட்ட ஒரு உண்மை இருந்துச்சுங்க, நான் தான் தவறு செய்தேன். அல்லேலூயா. இந்த ஒரே குணம்தான் தாவீதை சவுலுக்கு மாற்றாக மாற்றி வைத்தது. சவுல் என்ன பண்றாரு? நான் செய்யலங்க, ஜனங்க செஞ்சாங்க. நான் பண்ணல, ஜனங்க தான் கடவுளுக்கு பலிக்கு கொண்டு வந்தாங்க. நான் இதை செய்யணும்னு தான் நினைச்சேன், அது வேற மாதிரி மாறிடுச்சு. எதையோ பழிய தூக்கி யார் மேலேயோ போட்டுட்டு தான் தப்பிக்கணும்னு நினைச்சான். ஆனா தாவீது பாருங்க, நீயே அந்த மனுஷன். நாத்தான் அவனை சொன்ன பொழுது அவன் சாக்கு போக்கு சொல்லல, வேற யார் மேலேயும் பழி போடல. அவன் சொல்றான், நான் தான் பாவம் செய்தேன். அல்லேலூயா. எல்லாரும் எண்ணிக்கை, அவன் சென்சஸ் எடுக்கிறான்ல, சென்சஸ் எடுக்கிறான். ஆண்டவருக்கு அது விரோதமான காரியம். ஆனா சாத்தான் அவன் இருதயத்தை தூண்டி விட்டான். இப்போ எல்லாம் சென்சஸ் எல்லாம் எடுத்து முடிச்ச உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன்பா இந்த மாதிரி பண்ண? உனக்கு சத்துருவினுடைய எதிர்ப்பு வேணுமா, இல்லை வியாதியினால உன் ஜனங்க மடியணுமா, இல்லை நீ ஓடணுமா? அவன் உள்ளத்தை திறந்து சொல்றான், நான் தானே பாவம் செஞ்சேன், இந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க? எனக்கு அருமையான தேவ ஜனமே, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். எனக்கு ஆண்டுடைய சமூகத்தில் வரும் பொழுது உண்மையான இருதயத்தோட நம்முடைய ஆண்டவருக்கு முன்னால் நம்ம நின்னோன்னா கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் பாருங்க, ஒரு கூட்டத்தை தலைவர்களாக ஏற்படுத்தினார்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, தலைவர்களாக ஏற்படுத்தப்பட்டவர்களில அவருடைய தகுதியை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களுமான திறமை உள்ள மனிதரை தெரிந்து கொண்டு. அப்ப அங்க தகுதி என்ன அப்படின்னா, முதல்ல தேவனுக்கு பயப்படணும், ரெண்டாவது உண்மை உள்ளவர்கள், மூன்றாவது பொருளாசையை வெறுக்கிறவர்களான திறமையுள்ள மனிதர்கள். அப்போ தெரிந்தெடுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டவங்க யார் தெரியுமா? உண்மை உள்ளவர்கள். அப்போ நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, இருதயத்தில் உண்மை, இருதயத்தில் உண்மை. மூன்றாவதாக அதே வசனத்தின் அடுத்த பகுதியை பாருங்க. தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாதவன். இங்க திரும்பவும் சொல்லும் போது ஆத்துமாவில உண்மை வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் தந்த அந்த ஆத்துமாவில நீங்களும் நானும், அதாவது உள்ளான மனிதனில நாம் உண்மை உள்ளவங்களா இருக்கணும். அப்ப என்ன ஆத்துமாவில உண்மைன்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி பாருங்க. நீதிமொழிகள் 23:5. இல்லாமற் போகும் பொருளின் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி ஆகாய மார்க்கமாய். மாயைனா என்னது? மாயைனா என்னது? இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா ஒன்றும் இல்லை.
இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், இல்லாததை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுவாங்கல்ல, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். இங்கே வேதம் நமக்கு சொல்லி தருகிறது 23ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில், இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடாதேன்னு சொல்லுது. அப்போ என்னுடைய ஆத்துமாவில உண்மைன்றது என்ன தெரியுமா? உண்மையானதை நான் பற்றி கொள்ள வேணும். மாயையை நான் பற்றி கொண்டு பறந்து போகிறத பற்றி கொண்டு நான் ஏமாந்து போய் நிற்கிறது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. எரேமியாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை பார்த்து புலம்புறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்க என்னை விட்டு மாயையை பின்பற்றி போறாங்க, அப்படி என்கிட்ட என்ன அநியாயத்தை பார்த்தாங்க. ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஒருவேளை ஆண்டவர் நம்மிடத்துல வந்து நிற்பாரானால், இன்னைக்கு நிறைய நேரங்களில் உலகத்துக்கு தருகிற முக்கியத்துவத்தை கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை, உலக பொருள்களுக்கு தருகிற முக்கியத்துவத்தை கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை, உலகத்தின் வேலைக்கு தருகிற முக்கியத்துவத்தை கர்த்தருக்கு கொடுக்கறது இல்லை. நம்ம எதை முன்னால வைக்கிறோம், எதை பற்றி கொண்டிருக்கிறோம்? ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எதெல்லாம் நாம் பார்த்து இது நல்லது, இது வேணும், அது வேணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேனோ அதெல்லாம் என் வாழ்க்கையில தானா வந்து சேரும். எப்ப தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது. யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலையும் நாம் பார்க்கும்போது 8வது வசனத்தில் யோனா இப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன செய்கிறார்களாம்? போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயை, மாயைனால இல்லைன்னு அர்த்தம். அதுலயும் இன்னொரு வார்த்தையை சேர்க்கிறாரு, அது பொய்யானது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள். இன்னைக்கு உலகத்தை பிடிச்சுக்கிட்டு நின்னோன்னா பைபிள் சொல்லுது, கடவுள் உனக்கு தருகிற கிருபையை நீ இழந்து போய் கொண்டு இருக்கிறாய். இன்னைக்கு அநேக நேரங்களில் ஆண்டவருக்கு தர வேண்டிய இடத்த உலகத்துக்கு கொடுத்துட்டு ஒரு நாள் அழுது புலம்புவாங்க, ஐயோ நான் இழந்துட்டேன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னை பிடிப்பதற்கு பதிலாக பொய்யான மாயையை பற்றி கொண்டதுனால உனக்கு நான் தந்த கிருபை என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? போக்கடித்து கொண்டிருக்கிறாய். இந்த அருமையான மாலை நேரத்தில் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமல் ஆத்துமாவிலே உண்மை உள்ளவர்களாக வாழ வேணும். லூக்காவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்றார், 9ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொள்கிறார். அல்லேலூயா. ஆதாயப்படுத்தி கொள்கிறார். மத்தேயின் சுவிசேஷம் 16:26 அதே வார்த்தையை நாம் பார்க்கிறோம். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை அல்லது தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லாபம் என்ன? இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் சொல்லும் போது சொல்ல, நீ உலகத்தையே ஆதாயப்படுத்திக்க. நம்ம ஒரு கிரவுண்ட் இடத்த ஆதாயப்படுத்துறதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நீ இழந்து போனால் உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அல்லேலூயா. நம்ம இங்கே இருக்க போகிறவங்க கிடையாது, நம்புறீங்களா? நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள். ஒரு சிலர் அப்படியே யோசிக்கிறாங்க, அப்படியா எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கிறேன், லட்சமாக வச்சுட்டு இது அப்படியே விட்டுட்டு போயிடுவேனா அப்படின்னா விட்டுட்டு தான் போவோம். ஏன்னா அது நமக்கு சொந்தம் கிடையாது. அல்லேலூயா. பெட்டியில் வச்சு கொண்டு போயிடுவாங்க. அங்கே குழியில் பெட்டியை மூடும் போது கேட்பான், எப்பா இடுப்பில் ஏதோ இருக்குதா பாரு, கம்மல் போட்டிருக்குதா, மோதிரம் போட்டிருக்குதா பாரு, வாட்ச் இருக்குதா, கண்ணாடி இருக்குதா, எல்லாத்தையும் உருவிட்டு தான் உள்ளே இறக்குவாங்க. ஐயோ நான் இத்தனை கோடி சேர்த்து வச்சேன்னா ஒன்றும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. நீ செத்த பிறகு உன் மாலை கூட உனக்கு உள்ளே இருக்காது, தூக்கி வெளியே போட்டுட்டு தான் மூடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? இந்த மாயையை நான் பற்றி கொண்டு கர்த்தர் எனக்கு தருகிற கிருபையை
நான் போக்கடித்து கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது ஒரு கேள்வி கேளுங்க, என் ஆத்துமாவில நான் உண்மையா இருக்கிறேனா, ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறேனா, அல்லது உலகத்தை சார்ந்து வாழ்கிறேனா? இல்ல, மகா அலெக்சாண்டர் உலகத்தையே தன்னுடைய கொடையின் கீழே கொண்டு வரணும்னு நினைச்சான். கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் இந்தியாவுக்கு வந்துட்டாரு. இந்தியாவுக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்த பொழுது அவனுடைய இராணுவ வீரர்கள் அவனுக்கு முன்னால அவனுக்கு எதிராக சில கலகம் பண்ணினார். ஏன்னா தொடர்ந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற நாங்க எப்பதான் எங்க குடும்பத்தை பார்க்கறது, எப்பதான் நாங்க எங்க வாழ்க்கையை வாழறது, யுத்தம் பண்றது தான் எங்க வாழ்க்கையா அப்படின்னு அவங்க போராட்டம் நடத்தவும் அலெக்சாண்டர் மனம் வெறுத்து போய் அவர் திரும்பி போறார். போகும்பொழுது நோய்வாய்ப்பட்டார். நோய்வாய்ப்பட்டு மரணத்தின் விளிம்பிலே நிற்கும் போது அவன் சொன்னா, நான் செத்த பிறகு ஒரு 3 காரியத்தை நீங்க செய்யணும். ஒன்று, என்னுடைய வீட்டில் இருந்து கல்லறைக்கு நீங்க கொண்டு போறீங்க தெரியுமா, அப்படி போகிற வழியில நான் இதுவரைக்கும் சம்பாதித்த எல்லா விலை உயர்ந்த கற்களையும் அந்த பாதையில பதிச்சு வைங்க. 2வது சொன்னா, என் பெட்டியில 2 பக்கமும் ஓட்ட போடுங்க. என் கையை வெறுமையா அந்த அந்த பெட்டியினுடைய ஓட்டையில வெளியே நீட்டி வைங்க. 3வது சொன்னா, எனக்கு வைத்தியம் பார்த்த டாக்டருங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் என் பெட்டியை சுமந்துக்கிட்டு வரணும். யாராவது பார்த்து, என்னையா மகா அலெக்சாண்டருக்கு இப்படி பண்ணி இருக்கிறீங்க, அவர் சம்பாதிச்ச கற்களை எல்லாம் வழியில போட்டு வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லுங்க, மகா அலெக்சாண்டர் நிறைய விலை உயர்ந்த கற்களை சம்பாதிச்சா, ஆனா போகும்போது ஒண்ணுமே எடுத்துட்டு போல, அவன் காலுக்கு கூட அது பத்தல. 2வது கேட்பாங்க, ஏயா அவர் பெட்டியில 2 கையும் வெளியே நீட்டி வச்சிருக்கிறீங்க கேட்டாங்கன்னா சொல்லுங்க, அவன் அம்மா வயிற்றுல இருந்து வரும்போது வெறுங்கையா தான் வந்தான், திரும்பி போகும்போதும் வெறுங்கையா தான் போகிறான். உலகத்தை ஆதாயப்படுத்த நினைச்சு நான் தோற்று போனேன். 3வது சொன்னாங்க, ஏயா உனக்கு வைத்தியம் பார்த்த டாக்டரை எதுக்கு அந்த பெட்டியை சுமக்க சொல்றேன்னாங்க. அப்போ அவருக்கு சொன்னாரா, இந்த உலகத்திலேயே தலை சிறந்த மருத்துவர்கள் எனக்கு வைத்தியம் பார்த்தாங்க, ஆனா அவங்களாலேயே என்னை காப்பாற்ற முடியல. ஆகவே இந்த உலகத்தில் எந்த மனிதனும் யாரையும் காப்பாற்ற முடியாது என்பதை எல்லாரும் தெரிந்து கொள்ளணும். என் பெட்டியை எனக்கு வைத்தியம் பார்த்த டாக்டருங்க சுமந்துட்டு போவீங்க. இதுதாங்க உண்மை. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் மாயையை பற்றி கொண்டோமானால் நம்ம வாழ்க்கை வீணா போகும். 4வது ஒரு காரியத்தில் உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது என்ன? வேதம் சொல்லுகிற அடுத்த வார்த்தை, கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் தானே. அல்லேலூயா. கபடாய் ஆணையிடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, பொய் சத்தியம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆளுங்களுக்கு இப்பெல்லாம் தடிக்கு விழுந்தா பைபிள்ல சத்தியம் பண்றேன்றாங்க. அது எந்த அளவுக்கு சரின்றது ஒரு சர்ச்சில் பார்க்குறேன், வாக்குவாதம் நடக்குது. நீ இப்படி சொன்ன, நான் அப்படி சொன்னேன்னு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ அந்த பாஸ்டர் அம்மா சொல்றாங்க, நீ சொல்றது உண்மையான பைபிள்ல சத்தியம் பண்ணு அப்படின்றாங்க. அவர் கேட்குறாரு, எதிரில் இருக்கிற ஆள் கேட்குறாரு, நீ சொல்றது உண்மையா இருந்தா பைபிள்ல சத்தியம் பண்ணுன்னா, அந்த அம்மா கொஞ்சம் கூட கூச்சப்படாம பைபிளை கையில் எடுத்துக்கிட்டு நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு அந்த எதிரில் இருக்கிற ஆள் சொல்றாரு, என்ன போய் பேசுறாங்க பார்த்தியா, பாஸ்டர் அம்மா இப்படி பேசலாமா அப்படின்னா யார் பக்கம் உண்மை இருக்குது தெரியல. ஆனா ஒன்று, சத்தியம் பண்ணாதிருங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுது பொய்யான ஆணை. ஆண்டவர் சொல்றாரு மத்தேயின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அங்கே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடம் உண்டு. வாசிங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இருக்குதா? இருக்குதுன்னு சொல்லுங்க. இல்லையா? இல்லைன்னு சொல்லுங்க. இதுக்கு மேல அது அப்படியாச்சு, இது இப்படியாச்சு, இந்த கதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. பைபிள் சொல்லுது மிஞ்சினது எல்லாம் எப்படிப்பட்டது? தீமையினால் உண்டாயிருக்கிறது. அப்போ நீங்களும் நானும் ஆம் ஆம்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அல்லேலூயா. சொல்றோமா? வாயை திறந்தா சாதாரணமா பொய் வந்துடுது இல்ல? வாய் திறந்தா
வீட்டில் நல்ல பிரியாணி செஞ்சு வச்சுட்டு வருவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பான், ரொம்ப வாசனையாக இருந்துச்சாக்கா, என்ன செஞ்சேன்? ஒன்றும் இல்லை, கருவாட்டு குழம்பு தான் செஞ்சேன். ஏன் இப்படி போய் சொல்கிற அப்படின்னா, பிரியாணின்னு சொன்னால் அது வந்து ஏதோ தருவோன்னு எதிர்பார்த்து நிற்பாங்க. ஏன் அதுக்கு சொல்லணும்? ஆண்டவர் பார்க்குறார் உள்ளதை. ஏன் அவங்களுக்கு ஆமாங்க நான் பிரியாணி செஞ்சேன், இந்தாங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள், கொடுத்துட்டா அதில் என்ன கெட்டு போகிறோம்? ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்கிறதுல ஒருத்தரும் கெட்டு போவதே கிடையாது. பொய் சொன்னால் அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லணும், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லணும். பொய்க்கு மேலே பொய் சொல்லி 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 பெரிய பாவத்தில் போய் விழுவோம். இல்லை, ஆண்டவர் சொல்லித்தராரு உள்ளதை உள்ளதென்றும். அந்த 34 36 வசனங்களை நீங்கள் வாசி பாருங்களேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிச்சேதம் அப்படின்னா என்ன? கண்டிப்பா என்ன பண்ணாதீங்க, சத்தியம் பண்ண வேண்டாம். எது மேல சத்தியம் பண்றாங்க? வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய. அப்புறம் பாருங்க, உன் சிரசின் மேல் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால். எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது. உனக்கு சொந்தம் இல்லாததுல உன்னால எதுவுமே செய்ய முடியாத ஒரு பொருள் மேல நீ சத்தியம் பண்ணா அது தப்பு. அல்லேலூயா. உங்க அம்மா மேல சத்தியமா சொல்லு. இவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா, அம்மா மேல சத்தியம் பண்ணா போய் சொன்னா கூட அவங்க தானே சாவு போறாங்க, நம்ம என்ன அப்படின்னு நினைக்கிறான். இல்லை, சத்தியம் பண்ணாதிருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையை பேசு, உண்மையை பேசு. உள்ளதை உள்ளதென்றும். கொலோசியர் 3:9 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை திருச்சபை மக்களுக்கு சொல்றார், ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாதீங்க, பொய் சொல்லாதீங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, உலகம் பேசும், உலகம் பேசும். ஏன் தெரியுமா? நேற்று சொன்ன பாருங்க, நீங்கள் உலகத்தார் அல்ல. உலகத்தாரா இருந்து அவங்க பேசுவாங்க, பொய் பேசுவாங்க, சத்தியம் பண்ணுவாங்க, அப்புறம் அதை கொளுத்தி வச்சு சத்தியம் பண்ணுவாங்க, என்னென்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் அதை செய்யக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? உண்மையை பேசுங்க, பொய் பேசாதிருங்கள் என்று, பொய் சொல்லாதிருங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் நமக்கு கற்றுகிறார். 3:9 வசனத்தில் இல்ல. அதே போல யாத்திராகமத்தின் புஸ்தகம் 20:16 வசனத்தில் சொல்லுகிறது, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அப்போ 4 காரியத்தில் உண்மை இருக்கணும். 1, என் கைகளிலே சுத்தம், கைகளில் உண்மை. 2வது, என் இருதயத்தில் உண்மை. 3வது, என் ஆத்மாவில் உண்மை. 4வது, என் வார்த்தையில் உண்மை. வார்த்தையில் உண்மையாக இருந்தோன்னா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ உண்மையாக இருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் உண்மை உள்ளவனை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விசை நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் உண்மை இருக்கணும்ப்பா, என்னுடைய கைகளில் உண்மை இருக்கணும், என் கைகளின் கிரியைகளில் உண்மை இருக்கணும், என்னுடைய ஆத்மாவில் நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும், என்னுடைய வார்த்தையில் நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும். ஏதோ வாழ்கிறோம், எதையாவது பண்ணிட்டு போவோம் அப்படின்னு போகிறவர்களாய் அல்ல. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்க வேண்டியவர்கள், நாங்கள் உம்முடைய கூடாரத்தில் தரித்திருக்க வேண்டியவர்கள், உம்மோடு கூட நிற்க வேண்டியவர்கள். ஆகவே நாங்கள் உமக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? அந்த உண்மையுள்ள மனுஷனை தான் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் ஆசீர்வதிப்பார். எனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த இந்த பாதையை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன், ஒப்பு கொடுப்போம். என் கைகளின் கிரியைகளில் நான் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. என் இருதயத்தில் உமக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்கணும்ப்பா. என்னுடைய ஆத்துமாவில் நான் உமக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். என்னுடைய வார்த்தையில் நான் உமக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். சின்ன பொய் சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவர் வருத்தப்படுவாரே, அந்த எண்ணம் நமக்கு வருகிறதா? நம்ம ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்திருப்போம், செய்திருப்போம். செய்யலைன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது, செய்திருப்போம்.
இந்த இரவு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட என்னுடைய சமூகத்திலே உன்னை நான் வைத்து கொள்ள விரும்புகிறேன். நீ என் கூடாரத்திலே வாசம் பண்ணும்படி நான் விரும்புகிறேன். தகுதியானவனாய் உன்னை மாற்ற விரும்புகிறேன். ஒப்பு கொடுப்பாயா? உண்மை உள்ள வாழ்க்கைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயான்னு ஆண்டவர் கூப்பிடுறார். ஆண்டவரே, என்னுடைய கைகளின் கிரியையில் உண்மை இல்லாமல் இருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க சொல்லுவோம். ஆண்டவரே, என் இருதயத்தில் உண்மை இல்லைப்பா, என் இருதயம் கபடும் கேடும் திருக்கும் உள்ளதாக இருக்குது. ஆண்டவரே, உண்மை உள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. சங்கீதக்காரனை போல சொல்லுங்க, உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், எனக்கு கிருபையை தாங்கப்பா. அதே போல் சொல்லுங்க, என் ஆத்துமாவில் நான் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. மாயையை பற்றி கொண்டு நீங்கள் தருகிற கிருபையை நான் போக்கடிச்சிடக்கூடாது சுவாமி, எனக்கு இறங்குங்க. அதே போல் சொல்லுங்கள், என் வார்த்தையில் நான் உண்மையாக இருக்கணும்ப்பா. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிறதுக்கு எனக்கு தைரியத்தை தாங்க, உண்மை உள்ள இருதயத்தை தாங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி எங்களுடைய கைகளிலே நாங்கள் உண்மை உள்ளவர்கள், கையின் கிரியையில் உண்மை உள்ளவர்கள், இருதயத்தில் உண்மை உள்ளவர்கள், ஆத்துமாவிலே உண்மை உள்ளவர்கள், வார்த்தையில் உண்மை உள்ளவர்கள் என்று உம்மாலே புகழப்படுகிறவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் அப்படி இருப்போமானால் எங்களை நீர் ஆசீர்வதிப்பேன் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அந்த வார்த்தையின்படி எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். வரும் நாட்களில் இந்த நன்மைகளை நாங்கள் காண எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.